எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு ஒரு ஹெல்த்தியான சிக்கன் டிஷ் தான் உங்களோட ஷேர் பண்ண போறேன். இது லெமன் பெப்பர் சிக்கன். இது டயட் பண்றவங்க எல்லாம் கூட நல்லா செஞ்சு சாப்பிடலாம். வாங்க இப்போ நம்ம ரெசிபிக்குள்ள போகலாம். இந்த ரெசிபிக்கு நான் இன்னைக்கு 2 பீஸ் சிக்கனோட நெஞ்சு பகுதி எடுத்திருக்கேன். இது மொத்தமே 250 கிராம். சிக்கன் பீஸ்ல இந்த மாதிரி கட்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம சிக்கன்ல மசாலாவை தடவி ஊற வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மிளகுத்தூள். உங்களுக்கு காரம் பிடிக்கும்னா நீங்க இன்னும் கொஞ்சம் மிளகுத்தூள் கூட சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் 1 எலுமிச்சை பழத்தோட ஜூஸ் ஊத்துறேன். 5 பல் பூண்டு பொடியா நறுக்கினது போடுங்க. 2 டீஸ்பூன் ஆலிவ் எண்ணெயை ஊத்துங்க. உங்ககிட்ட ஆலிவ் ஆயில் இல்லைன்னா நீங்க லைட்டா மைல்டா இருக்கிற எண்ணெயை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஞ்சமா நறுக்கின கொத்தமல்லி போடுங்க. சிக்கன் பூண்டு, எலுமிச்சை பழ ஜூஸ், மிளகு, உப்பு எல்லாம் அப்சார்ப் பண்ணி நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லா இருக்க போது கொத்தமல்லிக்கு பதிலாக நீங்க பார்ஸ்லி இல்லைன்னா டில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ சிக்கனை 15 நிமிஷத்துக்கு ஊற விடுங்க. சிக்கனுக்கு சைட்ல வச்சு சர்வ் பண்றதுக்கு நான் இன்னைக்கு 3 காய் எடுத்திருக்கேன். 1 கேரட், கொஞ்சம் பீன்ஸ், அப்புறம் கொஞ்சமா zucchini. நான் ஒரு zucchiniய பாதியா கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம காயெல்லாம் சேர்த்து வதக்கிக்கலாம். அதுக்கு கடாயில 2 டீஸ்பூன் ஆலிவ் ஆயில் ஊத்துங்க. இதுல மெலிசா நறுக்கின பூண்டு 5 பல் போடுறேன். என்னோட டிஷ்ஷஸ்ல நான் நிறைய பூண்டு யூஸ் பண்ணுவேன். 1 இது ரொம்ப ஹெல்த்தி, 2 பூண்டு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், 3 எனக்கு ஜென்ரலா பூண்டு ரொம்ப பிடிக்கும். இப்போ கட் பண்ண காயெல்லாம் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணுங்க. நான் ஃபர்ஸ்ட் கேரட் ஆட் பண்றேன். நெக்ஸ்ட் பீன்ஸ் ஆட் பண்ணுங்க. அடுத்து கட் பண்ண zucchini சேர்த்து நல்லா வதக்குங்க. இதுல 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன். நீங்க உங்க டேஸ்டுக்கு ஏத்த மாதிரி, நீங்க எடுத்திருக்கிற காயோட அளவுக்கு ஏத்த மாதிரி உப்பு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் இட்டாலியன் சீசனிங் சேர்க்கிறேன். இது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். உங்ககிட்ட இட்டாலியன் சீசனிங் இல்லைன்னா நீங்க ஆரிகனோ கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேம்ல வச்சு கடாயை மூடி 5 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. காய் இப்போ வெந்துடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு எடுத்து தனியா வச்சிருங்க. அதே கடாயில 2 டீஸ்பூன் ஆலிவ் ஆயில் ஊத்துங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு கடாயை மூடி 2 பக்கம் 5 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சிக்கன்ல இருந்து ஜூஸஸ் வந்துட்டு இருக்கு. இப்போ அடுத்த பக்கம் திருப்பி போடுங்க. கடாயை மூடி இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. சிக்கன் சூப்பரா வெந்துடுச்சு. எடுத்து நல்லா சூடா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. அருமையான ரொம்ப ஹெல்த்தியான லெமன் பெப்பர் சிக்கன் எப்படி செய்யறதுன்னு பாத்தீங்க. இதோட சேர்த்து நீங்க இந்த மாதிரி காய்கறி எல்லாம் சாட்டே பண்ணி நீங்க சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான ஒரு கம்ப்ளீட் மீலா இருக்கும். ஸோ கண்டிப்பா இந்த ரெசிபி நீங்க ட்ரை பண்ணி உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.